குறள் 30. அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். கதை. பறம்பு மலையை ஆட்சி செய்த பாரி மன்னன் ஒருநாள் தனது தேரில் காட்டிற்குச் சென்றார். வழியில் ஒரு முல்லைக்கொடி தரையில் படர்வதற்கு அருகில் எந்த கொம்போ மரமோ இல்லை. காற்றடித்தால் அது மண்ணில் புரண்டு வாடுவதைக் கண்டு பாரியின் உள்ளம் உருகியது. அவர் ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. தான் ஏறி வந்த அந்த விலையுயர்ந்த தேரையே அந்த முல்லைக்கொடிக்கு அருகே நிறுத்தினார். அந்தச் செடியின் கொடிகளை தன் கைகளால் மென்மையாக எடுத்து தேரின் மீது படரவிட்டார். இந்த தேர் இனி உனக்கு பற்றுக்கோடாக இருக்கட்டும் என்று கூறிவிட்டு அரசனான அவர் அங்கிருந்து நடந்து சென்றார். பாரி வெறும் மனிதர்களுக்கு மட்டும் அரசனாக இருக்கவில்லை. அவன் அந்த மலைக்காட்டிலிருந்த செடி, கொடி, விலங்குகள் என அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்தினான். அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் என்ற குறளின்படி நடந்து கொண்டான்.